கண்டுபிடிப்பு. பூமி விஞ்ஞானிகள் ஒரு புதிய கிரகத்தை கண்டுபிடிச்சாங்க. எப்சிலான் 9. நீல நிற மேகம், பச்சை மலைகள், நீரால் நிரம்பிய பள்ளத்தாக்குகள். இது நமக்கு இரண்டாவது வீடுனா எல்லா நாசா விஞ்ஞானிகளும் கத்துறாங்க. 3 வீரர்கள் அனுப்பப்படுறாங்க. கபீர் கமாண்டர், மீரா உயிரியல் விஞ்ஞானி, ரெய்னோ ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட். ஸ்பேஸ்ஷிப் கிரகத்துல இறங்கும்போது அங்க எந்த சத்தமுமே இல்ல, பறவைகளும் இல்ல, காற்றே நில்லாம நிமிருகிறது போல. புதுசான கால் தடம். முதல் நாளே மீரா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபுட்பிரிண்ட் கண்டுபிடிக்கிறா. அது மனித கால் தடம் மாதிரி, ஆனா நீலம் ரெட்டை. கபீர் கேசரான், இந்த கிரகத்துல யார் இருக்க முடியும்னு. மர்ம நிழல்கள். இரவு கம்ப் அமைத்து தூங்குறாங்க. ரெய்னோ ரோபோ சென்சர்ல நிழல் ஓடுறது பிடிச்சிருக்கு. மீண்டும் அது ஏதோ மனித வடிவம், ஆனா தலைக்கு பின்புறம் ஒளிரும் ஒரு மார்பு கருப்பு கரங்க மாதிரி. மறுநாள் போகும்போது மூவரையும் சுற்றி புதிய மனிதர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு வெள்ளை நிறத்தோல், நீல கண்கள், கஷ்டமில்லாத முகம், ஆனால் கரங்களில் நீளமான எலும்பு. அவர்கள் தங்களுக்கு பேரு சொல்றாங்க. நாங்கள் ஹியூமன் எக்ஸ். நாங்களும் மனிதர்கள்தான், பூமியை விட்டு 1000 வருடம் முன்பு வருகிறவர்கள். பிரச்சனை கிளம்புது. ஹியூமன் எக்ஸ் குல தலைவர் சொல்றான், நீங்களேனா? பூமி மனிதர்கள் மீண்டும் வந்துட்டாங்களா? எங்களிடம் வேணாமா? இந்த கிரகம் எங்களுடையது. கபீர் விளக்குறான், நாங்களால துன்பம் செய்ய வரல, நமக்கு குடியிருக்க மட்டும் இடம். ஆனா ஹியூமன் எக்ஸ் ராஜாவுக்கு சந்தேகம். அவன் ஆட்களுக்கு ஆணை கொடுக்கிறான், இவர்கள் பூமிக்கு போக விடாதீங்க, உண்மையை கண்டுபிடிக்கிறோம். கண்ணி. மீரா ஆய்விலிருந்து தெரிஞ்சிக்கிறா, இந்த கிரகத்துல உள்ள காற்று, தண்ணீர், உயிரினங்கள் எல்லாம் பழகிறதுக்கு மனிதன் 100 வருடம் ஆகும். ஆனா ஹியூமன் எக்ஸ் ஏன் அபாயம் இல்லாம இருக்காங்கன்னா, அவர்கள் DNA மாறி புதுசாய் ஆகிவிட்டது. அவர்களுக்கு புதிய மனிதர்கள் வருவது பிடிக்காது, ஏன்னா அது அவர்களுக்கான வாழ்க்கையோடு கலந்துவிடும். ஓட்டம். ஒரு இரவு ஹியூமன் எக்ஸ் படைகள் கம்பை சூழ்றாங்க. கபீர், மீரா, ரெய்னோ ஓடுறாங்க. நிலம் நிழல் மாதிரி அசைந்து மரங்கள் சில நிமிஷம் காட்சி மாறுறது. இந்த கிரகம் பயங்கரமா லைவ் போல இருக்கிறது. ரெய்னோ கண்டுபிடிச்சது, ஹியூமன் எக்ஸ் குலத்துல ஒரு குழு மட்டும் பிரச்சனை பண்ணுது, மற்றவர்கள் எதுக்கும் சமாதானம் விரும்புறாங்க. ஆனா அந்த ராஜா பூமி மனிதர் வந்ததால் அதிகாரம் இழக்க போறான்னு பயந்து மூவரையும் பலியிட நினைக்கிறான். அந்த ராஜாவின் மகள் லைரா கபீரை காப்பாட்ட உதவுறா. அவள் ரகசிய சுரங்க வழியா அவர்களை ஸ்பேஸ்ஷிப்புக்கு கூட்டி செல்லுறா. அவள் சொல்லுறா, உங்களுக்கான இடம் கிரகத்துல இருக்கு, ஆனா எங்களும் மனிதர் தான், போர் இல்லாம நாம இருவரும் வாழ முடியும். திறந்த முடிவு. ஸ்பேஸ்ஷிப் லிஃப்ட் ஆகுது. கபீர் முடிவெடுக்கிறான், நாம மீண்டும் இங்கே வரணும். இதை யுத்தமா மாற்றக்கூடாது. இது மனிதரின் இரண்டாவது வாய்ப்பு.